நேர்களே, விஷன் 9 சினிமாவுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நான் பார்க்க போகிறது நம்ம விஷாலுடைய நடிப்பில் வந்திருக்கிற ரத்னம் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ படத்தோடைய கதை என்ன? நம்ம ஹரி பேட்டர்னில் வர அதே கதை, அரைத்த மாவையை திருப்பி அரைச்சிருக்கிறார் ஹரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வில்லங்க ஸ்டார்டிங் அவனுங்களை தான் காட்டுவாங்க. பெரிய 3 வில்லனுங்க படாடமாக பயங்கரமாக நிறைய வேலையெல்லாம் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க பெரிய ஆளாகி ஒரு நிலங்களை எல்லாம் சுருட்டுறவங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு, நிலத்தில் அபகரிக்கிறவங்க, அவ்வளோ மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டெம்ப்ளேட்டுக்கு கடைசியில் ஹீரோயினோட நிலத்தை வந்து அபகரிக்கிறாங்க. அதுக்காக வந்து போராடி ஜெயிக்கிறாரு ஹீரோ. ஸோ இதுதான் படத்தோடைய கதை. ஸோ இந்த படத்தோடைய கதை ஒன்லைன் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் வர விஷயங்கள்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்கும். ஏன்னா வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு கெமிஸ்ட்ரி உள்ள ஒர்க் ஆகும். நம்ம என்னமோ வேறு ஒரு கெமிஸ்ட்ரி, ஆஹா இவங்க 2 பேர் சேர்ந்து டூயட் பாட போகிறாங்க, டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படிலாம் நினச்சா இப்படிலாம் கிடையாதுங்க. அவருக்கு வேறு ஒரு ஃபீலிங், அம்மா ஃபீலிங் வந்துடும். காரணம் அவங்க அம்மாவும் இவங்களும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா, எப்பா தமிழ் சினிமாவிலேயே வந்து முறையாக ஹீரோயினை பார்த்து அம்மாவை நினச்ச ஒரே ஹீரோ நம்ம விஷால் தான். அதை டைரக்ட் பண்ண ஹரிக்கு ஹேட்ஸ் ஆஃப். அந்த மாதிரி ஒரு காமெடியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பரவாயில்ல, ஒரு 2-3 பாட்டு போட்டு டிஎஸ்பி கொல்லாமல் இருந்தது, இந்த டுயட் சாங்லாம் கேட்காம இருக்கலாம், அது ரொம்ப நல்லது. ஏன்னா டிஎஸ்பி நல்ல பாட்டெலாம் பாடி கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஸோ இந்த படத்துக்கு எந்த பாட்டுமே ஒர்க் ஆகலைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வில்லன்கள். ஸோ வில்லன்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமான வில்லன்கள் முரளி பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த தெலுங்குலலாம் பட்டையை கிளப்பிட்டுருக்காரு. ஒன்றா பவுடர் போட்டுக்கிட்டே இருப்பார். ரொம்ப சீரியஸான ஒரு மேட்ரு நடக்கும். இவர் பவுடர் போட்டுக்கிட்டு, மேக்கப் போட்டுக்கிட்டு, அண்டர்வேரை கட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு சீன் எடுத்தால் புதுமை நினைக்கிறது வந்து எவ்வளோ அபத்தமான விஷயம். ஒரு டெரராக பேசி கடைசியில் மொக்கம் வாங்குறதெல்லாம் வந்து ரொம்ப காமெடியான விஷயம். இந்த வில்லன்கள் கேரக்டரை வந்து சித்தரிக்கும் போதே வந்து இவருக்கு இன்னும் அந்த சாமியை விட்டு வெளியில் வரலங்கிறது தான் தெரியுது. ஏன்னா வந்து அந்த சாமியில் வந்து வித்தியாசமாக காட்டிட்டோம். அதே மாதிரி வந்து இந்த பிச்சைன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா சாமியில். ஸோ அதே ஒரு பாதிப்பு வந்து இன்னும் ஹரிக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அதே ரிப்பீட்டேஷன் மாதிரி தான் அந்த கேரக்டர் படுது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ரொம்ப கொடுமையாக இருந்தது அந்த கேரக்டர். அது வந்து இத்தனைக்கும் ஒரு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு ஹரி வந்து, அதாவது முரளி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து அலா வைகுந்தபுரம் கலைக்கிருப்பா அப்படி மனுஷன். ஸோ அந்த ஆர்டிஸ்டெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹரிஷ் இருக்கார். ஸோ ஹரிஷும் சூப்பர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவரையும் வந்து இதில் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான சீனு. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கு, அம்மா கதைக்கு அப்புறம் திருப்பி அம்மாவோட சொந்தக்காரங்களை மீட் பண்ணுறது, இந்த மாதிரி சென்டிமெண்ட்டை பிழியறன்னு சொல்லிட்டு நம்ம கழுத்தை புரிஞ்சிட்டார் ஹரின்னு தான் சொல்லணும். இதில் வந்து படத்தோடைய ஸ்கிரிப்ட் சைடில் வந்து இன்னும் ஒர்க் பண்ணிடணும். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கூட என்னமோ ஏதோ வந்து விஷால் வந்து வேறு ஏதோ சொல்ல வராருன்னு சொல்லிட்டு நம்மளாம் அப்படியே பதப்பதைப்பே இருந்தால் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்புன்னு போகிறதும், திருப்பி ரிப்பீட்டட் சீன்ஸ் வரதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த நேரத்தையெல்லாம் வந்து அவங்ககிட்டே கொடுத்துருங்க, அவங்க ரொம்ப பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்கிற விஷால் அவர் ஒரு ஜீப்பை வந்து உடைச்சிட்டாங்க, எரிச்சிட்டாங்கன்னொன்னே இல்லை அவங்க விடக்கூடாது, இந்த நிலத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்லும்போது, இன்னையே சொல்கிறோம், உன் ஜீப்போ எரிச்சிட்டாங்கிறதுக்காக சொல்கிறியா, இல்லை ஹீரோயின் சப்போர்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறியா, ஒன்றுமே புரியாதுங்க. ஸோ ரொம்ப இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஜி மகேந்திரன், மோகன்ராம் இவங்கெல்லாம் வந்து அவங்க சொந்தக்காரெலாம் காட்டுவாங்க, பிராமினாக காட்டுவாங்க. அவங்களெலாம் அடித்து போடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் விழுந்து செத்து கிடப்பாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் மூச்சு விட்டுருப்பார். இன்னே அது மூச்சு வயிறு ஆடுறதெல்லாம் அப்படியே தெரியும். இதெல்லாம் வந்து கவனிக்காமல் விட்டது வந்து பெரிய குறை. ஸோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஷாலோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியா பவானி சங்கர் ரொம்ப சூப்பராக பண்ணிடுவாங்க. அவங்களோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்னென்னா ஒரு கிரிப்பே இல்லைங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வரையாச்சும் ஓரளவுக்கு அப்படியே கொண்டு வந்தவர் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு அவருக்கே தெரியாமல் இந்த 3 வில்லனை வச்சுக்கிட்டு இதை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொதப்பில் எல்லாம் பண்ணி கடைசியில் எம்மா படத்தை முடிச்சிடுறாங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு சொதப்பலான ஒரு விஷயந்தான். இதில் எல்லாத்தோட பெரிய காமெடியான விஷயம்னா இவர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டிங் நம்ம கொடுத்துருக்காங்களே, அந்த படத்தை பற்றி பேசும்போது சொன்னார், யாராச்சும் வந்து சாமானியன் வந்து ரோட்டில் உட்காந்து சண்டை போட முடியுமா, அந்த இயக்கத்தெல்லாம் தீக்கிற மாதிரி தான் ஒரு ஹீரோ இருப்பார் அப்படி இப்படின்னு பேசினார். ஏன்பா இந்த மாதிரி யாருப்பா சண்டை போடுறா? எந்த ஹீரோவாச்சும் இப்போ நீங்களாம் வந்து ஹீரோ வந்து லாஜிக்காக சண்டை போடுவாங்க. இது என்னமோ அநியாயத்தை தட்டி கேட்குறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறது உதைக்கிறதுலாம் வந்து இன்றைக்கி ஆகிற கதையா? இன்றைக்கி ஏதாவது வெளியில் பேச முடியுமா? பேசினா உள்ளதுக்கு போட்டுருவாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சபையில் வந்து பேசும்போது ஹரி வந்து ஏடாகூடமாக பேசுறதெல்லாம் விட்டுட்டு
என்ன படத்தில் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு பேசிட்டு போகிறத விட்டுட்டு என்னமோ பெரிய இது மாதிரிலாம் அதெல்லாம் ஒரு ரொம்ப ஹம்பக்கான ஒரு விஷயம். 17 படம் எடுத்தும் வந்து இன்னும் அந்த ஞானம் வரலங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் ஆகல, நல்லா உழைச்சிருக்காங்க, நிறைய இன்னும் பெரிய பெரிய சீன்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசையில் தான் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னே சொல்ல முடியாது. பட் அரைச்ச மாவு ஒன்றுமே இல்லை, எல்லாமே பழைய சீனு. இதெல்லாம் பார்க்குறதோட உட்காந்து பழைய படத்தையும் திருப்பி பார்க்கலாமான்ற லெவலில் தான் நமக்கு திங்க் பண்ண தோணும். தான் உண்மையான விஷயம். படம் வந்து ரொம்ப மோசங்க. ஹரி சார் ரொம்ப எதிர்பார்த்தோம், எப்படிலாம் படம் எடுத்தீங்க, கிட்டத்தட்ட ஐயாலாம் வந்து உங்களதெல்லாம் கொண்டாடின படம். ஸோ அந்த மாதிரி படம் எடுத்தவரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் முடிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதை தாமிரபரணம் என்ன படம் சார், ஸோ அந்த மாதிரி படம் எடுத்தவர் இந்த மாதிரி படம் எடுத்தாரேன்னு பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். பெட்டர் லைக் சார், நல்ல ஒரு அடுத்த முறை இன்னும் அற்புதமான கதையை தேர்ந்தெடுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நல்ல விஷயங்களே கண்டிப்பாக எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண விஷயம். 9 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.